தேவநேய பாவாணர் பற்றி பார்க்கலாம். பாவாணர் தமிழ் சொல்வளம் கற்றையில் வித்து வகை, வேர் வகை, வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். ஓகேவா? என்னென்ன வகை நுதர பார்க்கலாம். பாவனார் தமிழ் சொல்வளம் கற்றையில் வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேவநேய பாவனார் பற்றி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் இவரை என்னன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவநேய பாவனாரோட சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரையின் சுருக்கம் தான் இந்த பாடம்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு பாவனார். இவர் தமிழ் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்லி தேவநேய பாவனாரை சொல்கிறாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காரு. என்னவா பணியாற்றிருக்காரு? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்திருக்கிறார். என்னத்தை நிறுவியிருக்கிறாரு? உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்திருக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவரை பற்றின ஒரு கதை தான். அது எல்லாமே புக்கில் உள்ளதான். பால் வாங்கி கொண்டு தெருவில் ஒருத்தர் வந்தாராம். ஓகேவா? வந்துக்கிட்டு இருந்தவர் மேலே ஒரு சைக்கிள் மோதிருச்சான். அதனால அவர் வாங்கிட்டு வந்த பால் செம்பில் இருந்தது ஊற்றிருச்சான். கை காலில் கொஞ்சம் காயங்கள் ஆயிடுச்சான். அந்த மிதிவண்டிக்காரர் தானே மோதிட்டார். அவர் என்ன சொன்னாராம்? ஐயா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், மன்னிப்பு அப்படின்றது உருது சொல்லு, பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். ஓகேவா? மன்னிப்புன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இவருக்கு தான் அடிபட்டுருக்குது. இவர் தான் பால் வாங்கிட்டு போனார். இவரோட பால் எல்லாம் சிந்திருச்சு. அவர் மோதிட்டார். அந்த சூழ்நிலையில் கூட அவர் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டதுக்கு, மன்னிப்பு அப்படின்றது உருது சொல், அதை சொல்லாதீங்க, பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். ஓகேவா? அப்படி மிதிவண்டிக்காரரையும் சொல்ல செய்தாராம். அவர்தான் அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றிய நம்ம தேவநேய பாவனார். ஓகேவா? இவர் தமிழின் தொன்மையை தமிழோட தொன்மையை உலகமே அறிய செய்தவர். கால்டுவெல். ஓகேவா? என்ன சொல்கிறாரு? தமிழின் தொன்மையை உலகம் அறிய செய்தவர் கால்டுவெல். உலகத்துக்கே தமிழோட பெருமையை தெரிய செஞ்சவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். ஓகேவா? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலையடிகள். அதே மாதிரி தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவனார். ஓகேவா? தமிழை ஒரு ஆள் மாதிரி வளர்த்து அதுக்கு மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவனார். ஓகேவா? தமிழின் தொன்மையை உலகறிய செஞ்சவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்கச் செஞ்ச செம்மல் மறைமலையடிகள். ஓகேவா? தமிழை ஒரு ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தான் தேவநேய பாவனார். ஓகேவா? இவர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். தனித்தமிழ் ஊற்று, இவர் என்ன சொல்கிறாங்க? தனித்தமிழ் ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் ஞாயிறு, ஆல்ரெடி மொழி ஞாயிறு, அப்புறம் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இலக்கிய பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண செம்மல்னு சொல்கிறாங்க.
தமிழ் மானங் காத்தவர், தமிழ் மானம் காத்தவர்னு சொல்கிறாங்க. தமிழ் தமிழர் நிலம் காப்பதையே, தமிழ் தமிழர் நலம் காப்பதவே உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகேவா? மொழி ஞாயிறு யாரு? தேவநேய பாவனார். ஓகேவா? சாரி, தேவநேய பாவனார் யாரு? மொழி ஞாயிறு. இவர் தனித்தமிழ் ஊற்றுன்னு சொல்கிறாங்க, செந்தமிழ் ஞாயிறுன்னு சொல்கிறாங்க, இலக்கிய பெட்டகம்னு சொல்கிறாங்க, இலக்கண செம்மல்னு சொல்கிறாங்க. தமிழ் மானங்காத்தவராம். தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகேவா? தேவநேயர் பாவனார் பற்றி சொல்கிறாங்க. தேவநேய பாவனார் என்ன சொல்கிறாருன்னா, உலக முதன்மொழி தமிழ், உலகத்தில் முதன்மொழி தமிழாம். அப்புறம் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் எங்கேருந்து கிடச்சுன்னா தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி எது அப்படின்னா தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தான் தேவநேய பாவனார். ஓகேவா? உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லும் ஆய்வு செஞ்சு நிறுவியிருக்காரு. ஓகேவா? உலகின் முதல் மாந்தன் தமிழன். உலகத்தோட முதல் மாந்தன் யாரு? தமிழன். தமிழன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம். ஓகேவா? மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவனாரது ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள். அதாவது உலகத்தோட முதல் மாந்தன் மனுஷன் வந்து தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் வந்து பழந்தமிழர் நாகரிகம், பழந்தமிழரோட நாகரிகம் அப்படின்றது. இது ரெண்டுமே வந்து பாவனாரோட ஆய்வு புலத்தோட இரு கண்கள்னு சொல்கிறாங்க. சரியா? முதல் மனிதன் தமிழன்னு சொன்னவர், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அப்புறம் மொஹஞ்சதரோ ஹரப்பா வந்து பழந்தமிழர் நாகரிகம்னு, இது ரெண்டும் வந்து இவரோட இரு கண்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழை வந்து வடமொழி வல்லாண்மையிலிருந்தும் மீட்டெடுப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னார். தேவநேய பாவனார் என்ன சொல்கிறாரு? தமிழை வந்து வடமொழியோட வல்லாண்மையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து என்னை படைச்சிருக்கார் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? சரி, இப்போ இவரோட பெற்றோர் பற்றி பார்க்கலாம். பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம். அப்பா பேர் ஞானமுத்து, அம்மா பேர் பரிபூரணம். பிறந்த ஊர் வந்து சங்கரன் கோயில். இவர் வந்து பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎல் இந்த பட்டங்கள்லாம் பெற்றிருக்கிறாரு. ஓகேவா? பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், பிஓஎல் பெற்றிருக்கிறாரு. இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 7/2/1902 பிறந்தார். ஓகேவா? பிப்ரவரி 7 பிறந்திருக்கிறார் 1902. இறந்தது எப்போ அப்படின்னா 15/1/1981. ஓகேவா? ஜனவரி 15 1981 இறந்திருக்கிறார். இவரோட சிறப்புன்னு பார்த்தோன்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு 127 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. என்னென்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. சரியா? கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெறணும், கோவில்களில் தமிழில் தான் வழிபாடு நடைபெறணும் அப்படின்னும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாமே தமிழில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பாவனார் வந்து வலியுறுத்திருக்கிறார். ஓகேவா? இவர் ஒரு தடவை ஆசிரிய நண்பர் சிலரிடம் தாரமங்கலம் என்னும் ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார். அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர். அவருள் ஒருவர், ஐயா, பகலுணவும் உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டார். பாவனார் பகல் உணவாகவும் இரா உணவாகவும் இருந்தன என்றார். பகலுணவு என்பதனில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுத்துண்ண நேர்ந்ததாகவும், இரா உணவு என்பதில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியிருந்தது எனவும் உணர்ந்து கொண்டனர். தமிழ் வளத்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவனார். ஓகேவா? இவர் வந்து ஒரு தடவை சில நண்பர்களோட தாரைமங்கலம், அதாவது தாரமங்கலம்னு நம்ம சொல்லுவோம், தாரைமங்கலத்துக்கு வந்து போயிருக்கார். சரி, அங்கே வந்து இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலைல தான் ஊருக்கு வந்திருக்கார். அப்போ சில பேர் கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஊர் போயிட்டு வந்தீங்களே அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, பகல் உணவும் இரா உணவும் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாவனார் என்ன சொல்லனா, பகலுணவு பகல் உணவாகவும், இரா உணவாகும். ஓகேவா? இல்லாத உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகல் உணவு அப்படின்றதுல பகலில் கிடைத்த சிறிதளவு உணவை எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியும், இரா உணவு அப்படின்றதுல உணவு இல்லை
அப்படின்றது, அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியிருந்தது அப்படின்றதையும் எல்லாரும் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? தமிழ் வளர்த்தா பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துரும் அப்படின்னு நினச்சவர் தான் பாவனார். ஓகேவா? சொற்றொகுப்பு கருதி நீலமலைக்கு நீலகிரியை தான் நீலமலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்தொகுப்பு கருதி நீலமலைக்கு, அதாவது நீலகிரிக்கு போனார். அங்கு பாவனாரிடம் பெரும்பற்று கொண்ட கிருட்டிணையா அப்படின்றவர் பாவனார்கிட்ட பெரும்பற்றா இருந்தார். அவர் இல்லத்தில் தங்கியிருந்தார் பாவனார். காலை உணவுக்கு அப்புறமா பாவனாரை வீட்டில் தங்க வைத்து விட்டு காட்டுக்கு சென்று திருப்பினார் கிருட்டிணையா. மீள வந்தபோது பாவனார் வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடரியால் பிளந்து கொண்டிருப்பதைக் கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், விடுங்கள் என தடுத்தார் கிருட்டிணையா. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொன்னாராம் பாவனார். ஆக்சுவலி பாவனார் நீலகிரிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அவர் பேர் கிருட்டிணையா. அவர் வீட்டில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு. அப்போ இவர் வீட்டில் இருக்க வச்சுட்டு கிருட்டிணையா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கார். அவர் வரும்போது பார்த்தா இவர் விறகை தேவனைய பாவனார் கோடாரியில் பிளந்துக்கிட்டு இருந்தாராம். நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிருட்டிணையா சொல்லியிருக்கார். அதுக்கு இவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, உண்ட வீட்டுக்கு ஏதாவது செய்தல் வேண்டும், ஏதாவது செய்யணும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. ஓகேவா? இந்த மாதிரி அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு தேவநேய பாவாணரோட படைப்பு பணி. பாவனார் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலேவின், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை படைத்துள்ளார். எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு? 43 நூல்களை படைத்துள்ளார். என்னென்ன? தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலேவின், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை. இது மாதிரி 43 நூல்களை இவர் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனார் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக மே 8ஆம் தேதி, ஓகேவா, மே மாதம் 8ஆம் தேதி 1974, 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரம் முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். அரசோட உதவியை வச்சு சொற்பிறப்பியல் அகரம் முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஓகேவா? 43 நூல்கள் எழுதியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கார். ஓகேவா? இவர் எப்போ சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனர் ஆனார்? மே மாதம் 8ஆம் தேதி 1974. நெக்ஸ்ட்டு, தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்த போது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். தான் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் ஏற்பட்ட போது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? ரொம்ப தன்மானம் மிக்கவராக இருந்திருக்கிறார். ஓகேவா? அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். அவர் ரொம்ப வறுமையில் இருந்தால் கூட பணம் கையில் வந்துச்சுன்னா புத்தகத்தை போய் வாங்கிடுவாராம். ஓகேவா? புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். புலமை செருக்கு அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப எளிமையாக வாழ்ந்திருக்கார் இவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு உள்ளவர். ஓகேவா? தேவநேய பாவாணர் பேரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருது. எங்கே? சென்னை அண்ணா சாலையில் இவர் பேரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருது. இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவனார் கோட்டம், அவரது முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இவர் படித்து வேலை பார்த்த ராஜபாளையத்துக்கு அருகில் முரம்பு அப்படின்ற இடத்துல பாவனார் கோட்டம் இருக்குதாம், அவரது முழு உருவச்சிலை இருக்குதாமா, அவர் பேரில் நூலகமும் இருக்குதாமா. அவை பாவனாரின் புகழ் பேசும் மையங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மதுரையில்
ஒரு நிமிஷம். மதுரையில், ஓகேவா? மதுரையில் 5/1/1981. ஓகேவா? மதுரையில் 5/1 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மதுரையில் நடந்த ஒரு உலகத்தமிழ் மாநாடு. ஓகேவா? மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டப்ப மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவாற்று தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். ஓகேவா? எங்கே? மதுரையில் 1981 ஜனவரி 5ஆம் தேதி வந்து உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்குது. அங்கே போயிட்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும், மாந்தன் மனுஷனோட தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. ஓகேவா? அது வந்து அவரோட நிறைவு பணியாக இருந்திருக்கிறது. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் 1981 இறந்துட்டார். ஓகேவா? நம் மனத்தில் நீங்கா நினைவாக என்றும் நிலைத்திருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? தனித்தமிழ் ஊற்றுன்னு சொல்கிறாங்க, செந்தமிழ் ஞாயிறுன்னு சொல்கிறாங்க, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். அப்புறம் உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவனார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டாண்டர்டில் இவரை பற்றி ஒரு லெசன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஆவும் தமிழரும். ஓகேவா? ஆவும் தமிழரும் இது எழுதினவர் யாருன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் எழுதினது இது. ஓகேவா? ஆவும் தமிழரும். இதில் இவர் பற்றி எதுவும் இருக்காரு, பட் சில விஷயங்களை சொல்லியிருப்பார். ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் விட்டுறேன், கேட்டுக்கோங்க. ஆவும் தமிழரும். ஓகேவா? எல்லா நாட்டிலும் ஓகே எல்லா நாட்டிலும் எண்ணிலை நாகரிகத்திலும் ஆவானது அருமையாய் போற்றப்படுவதே ஆயினும் தமிழ்நாட்டில் அது தலைச்சிறந்து போற்றப்பட்டதென்பது எவரும் மறுக்க இயலாது. ஓகேவா? மக்கள் நாகரிகம் குறிஞ்சி முல்லை மருதம் நகரம் என 4 நிலைகளை உடையது. இவர் எப்படி சொல்கிறாருன்னா மக்கள் நாகரிகம் குறிஞ்சி முல்லை மருதம் நகரம்னு சொல்லிட்டு 4 நிலைகளை உடையதுன்னு சொல்கிறார். ஓகேவா? அவற்றுள் குறிஞ்சியிலேயே தமிழாக்க அல்லது தமிழரின் முன்னோருக்கு அத்தொடர்பு இருந்திருத்தல் வேண்டும். தமிழருக்கு அல்லது தமிழரின் முன்னோருக்கு தொடர்பு குறிஞ்சியில் தான் இருக்கணும். ஏனெனில் ஆவானது முதன் குறிஞ்சி நிலத்திற்கே உரிய விலங்காம். ஆன்றது ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலத்திற்கே உரிய விலங்கு. குறிஞ்சியை படுத்த குறிஞ்சி அடுத்தது முல்லை நிலத்திலிருந்த ஆயர் ஆட்டையும் மாட்டையும் பெருவாரியாய் வளர்த்து அவற்றின் ஊனையும் பாலையும் உண்டு வாழ்ந்தனர். அவர் ஆட்டினும் மாட்டையே சிறப்பாய் வளர்த்தனர். ஆட்டை விட மாட்டை தான் வந்து சிறப்பாக வளர்த்தனர். ஆவை மேய்ப்பவர் ஆயர் என பெயர் பெற்றமை கவனிக்கத்தக்கது. பசு அதை மேய்ப்பவர் வந்துட்டு ஆயர்னு சொல்ல வேண்டியது கவனிக்கத்தக்கது. என்னும் பெயர் தற்காலத்தில் பெண்பாலையே குறிப்பினும் முற்காலத்தில் இருபார்க்கும் பொதுவாக இருந்தது. இப்போ அது வந்து ஆன்றது பெண்பாலை குறிச்சா கூட முற்காலத்தில் இருபாலருக்கும் பொதுவாக இருந்துச்சு. இது நகரச்சாரியை பெற்று ஆண் என நிற்கும். நகரச்சாரியை பெற்று ஆண் என நிற்கும். ஆண் அப்படின்னா எருமை, மறை இவற்றின் பெண் திவாகரம். ஓகேவா? ஆடு, மான், மறை, மிளா, கடமை, மாடு என்பவை முறையே ஒன்றினொன்று சிறிது வேறுபட்ட இனமாம். ஓகேவா? மா அப்படின்றது வந்துட்டு விலங்கு பொதுப்பெயராயும், மா அப்படின்றது விலங்குகளுக்கு பொதுப்பெயர், குதிரை பெயராயும் உள்ளது. மா அப்படின்றது விலங்குகளுக்கு பொதுப்பெயர், குதிரை பெயராகவும் உள்ளது. ஓகேவா? மான்றது விலங்குகளுக்கு பொதுப்பெயர் அண்ட் குதிரை பெயராகவும் இருக்குது. குதிரை பெயரும் மாதான். குதிரை மானை போல வேகமாய் ஓடக்கூடியது, வடிவிலும் ஓரளவு அதை ஒத்தது. மா என்பது நகர சாரியை பெற்று மானையும் குதிரையும் குறிப்பதுடன் விலங்கு பொது பெயராயும் இருக்கும். விலங்குகளுக்கு பொதுவான பெயரும் மாதான். மான்னா குதிரையும் குறிக்கும், மானையும் குறிக்கும். மான் மாதிரி ஓடுறதுனால குதிரையும் மானும் வந்து மா அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. ஓகேவா? கடம் ப்ளஸ் மா என்பது காட்டாவிற்கும் காட்டெருமைக்கும் பெயர். கடம் ப்ளஸ் மா அப்படின்றது காட்டாவிற்கும் காட்டெருமைக்கும்
பெயர். ஓகேவா? இதனால் ஆ என்னும் பெயருக்கும் மா என்னும் பெயருக்கும் ஓர் ஏபிருந்ததை உணரலாம். இவ்விரண்டும் நகரச்சாரியை பெறுவதற்கு இங்கு நோக்கத்தக்கது. ஓகேவா? ஆக்கும் மாக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மா என்னும் பெயரே ஆ என்று தெரிந்திருக்கலாம். என்ன சொல்கிறாங்க? மா அப்படின்ற பெயரே ஆன்னு சொல்லி அப்புறமா மாறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மா மா என்று முக்காரமிடும் மாடு மாவெனப்பட்டது. மா ஆ மான் ஆண் மா மான் மாடு ஒப்புநோக்கு கா கான் காடு அவன் வாடு தெலுங்கு. ஆ என்பது முதலில் மாடு என்று பொருட்பட்டு பின்பு பசுவிற்கு வரையறுக்கப்பட்டது. பண்டையுலகம் முழுமையும் மாடே மக்கள் செல்வமாயிருந்தது. பண்டையுலகம் முழுவதும் மாடு தான் மக்களுக்கு செல்வமாயிருந்தது. அதனால் செல்வம் மாடெனப்பட்டது. ஓகேவா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றிற்று. மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றிற்று. அது மருத நிலத்தில் சிறப்படைந்தது. முன்னதில் புன்செய் பயிரும் பின்னதில் நன்செய் பயிரும் விளைவிக்கப்பட்டன. முன்னதில்னா முல்லையில் புன்செய் பயிரும், பின்னதில்னா மருதத்தில் நன்செய் பயிரும் விளைவிக்கப்பட்டன. மாடு அப்படின்றது இரு நிலத்திற்கும் ஊனும் பாலும் உதவியதுடன் ஊனும் பாலும் கொடுக்குது. மானு 2 நிலத்துக்கும். இருவகை வேளாண்மைக்கும் உழுதிரைத்துதவியது. ஓகேவா? கேடில் விளைச்சலும் கல்வியொருவருக்கு மாடல மற்றையோர் திருக்குறள் சொல்லுது. பகடு நடந்த கூழ் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் சொல்லுது. நாலடியார் என்ன சொல்லுது? பகடு நடந்த கூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? மாட்டின் ஊனும் பாலும் மட்டுமல்ல, மாட்டோட ஊனும் பாலும் மட்டுமல்ல, தோல் கொம்பு உரசனை அதாவது ரோசனை வால் மயிர் சாணம் முதலிய பிறவும் பயன்பட்டன. வீட்டை துப்புரவு செய்யவும் அடுப்பெரிக்கவும் பயிருக்கு உரமிடவும் சாணம் உதவியது. வீட்டை துப்புரவு செய்கிறது, அடுப்பெரிக்கிறது, பயிருக்கு உரமிடுறதுல சாணம் யூஸ் ஆனுச்சு. சிறந்த உணவும் மருந்துமாகிய தயிரும் மோரும் வெண்ணெயும் நெய்யும் பாலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இதெல்லாம் சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம். இங்ஙனம் உணவை விளைவிப்பதும் தானும் உணவளிப்பதும் வேறு பல்வகையிலும் உதவுவதுமாகிய மாட்டினத்தை செல்வமாக மட்டுமின்றி மக்கள் போலும் கருதினர். மாட்டை மக்களாகவும் கருதினாங்களாம், செல்வமாகவும் கருதினாங்களாம் முன்னாடி இந்த தமிழர். பால் முதல் நெய்யீராக உள்ள 5ம் பஞ்சாமிர்தம் எனப்படும். ஐயமுதம் அதாவது பஞ்சாமிர்தம் எனப்படும். பால்லேருந்து நெய் வரைக்கும் இதுலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 5ம் ஐயமுதம் அதாவது பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆவும் ஆவேரும் அதாவது ஆவேருனா காளை. ஓகேவா? மிக பயன்படுத்துவது பற்றி அவற்றின் வரவு கண்டு முறையே என் அம்மை வந்தாள் அவளுக்கு புல்லிடு, என் அப்பன் வந்தான் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று அன்புரைகளை கூறினாங்களாம். அந்த அளவுக்கு இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு என் அம்மை வந்தால் என் அப்பன் வந்தான்னு சொல்லி மாடை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவும் ஆனா மாடு, ஆவேறு அப்படின்னா காளை. ஆவேறு அப்படின்னா என்னென்னா காளை. ஓகேவா? ஸோ இந்த பசுமாடும் காளையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் பசுமாடை என் அம்மை வந்தாள் அவளுக்கு புல்லிடணும், காளையை என் அப்பன் வந்தான் ஆவேருன்னு சொல்கிறாங்க. காளையை என் அப்பன் வந்தான் அவனுக்கு தண்ணீர் காட்டு அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவை திணை வலுவுக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணத்தில் வழி கூறப்பட்டன. இந்த 2ஐயும் திணை வலுவுக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணத்தில் வழியாக சொல்லிக்கிட்டு வராங்க. அதோட சாத்தன் சாத்தி கொற்றன் கொட்டி முடவன் முடத்தி கொடும்புற மருதன் கொடும்புற மருதி முதலிய மக்கட்பெயர்களையே ஆவுக்கும் ஆவேற்றுக்கும் இட்டு வளர்த்தனர். அதாவது மக்களோட பெயர்களையே இந்த பசுவுக்கும் காளைக்கும் இட்டு வளர்த்தாங்க. என்னென்ன பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பேர்னு பாருங்க. சாத்தன் சாத்தியா. ஓகேவா? சாத்தன் சாத்தி, கொற்றன் கொட்டி, முடவன் முடத்தி, கொடும்புற மருதன் கொடும்புற மருதி, இந்த மாதிரி பெயர்களை இழைச்சிருக்காங்க. இதை இயற்பெயர் சினைப்பெயர் சினை முதற் பெயர் என 3 வகை
விரவு பெயராக தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து இயற்பெயர், சினைப்பெயர், சினை முதற்பெயர்னு சொல்லிட்டு மூவகை விரவு பெயராக தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, சொல் 174. சாத்தன் வந்தது, முடவன் வந்தது. என்னன்னு சொல்கிறாங்க? சாத்தன் வந்தது. ஓகேவா? முடவன் வந்தது, சாத்தன் புற்றினும், சாத்தி கன்றினும் முதலிய சொல்லதிகார உரையெடுத்து காட்டுகளை நோக்குக. ஓகேவா? அதாவது சாத்தன் வந்தது, முடவன் வந்தது, சாத்தன் புற்றினும், சாத்தி கன்றினும், இந்த மாதிரி சொல்லதிகாரங்களை பார்க்க சொல்கிறாங்க. காலை மக்கட்காக மிக உழைத்ததினால் மாடு போல் உழைத்தல் என்னும் வழக்கெழுந்தது. மக்களுக்காக மாடு அப்படி உழைக்குது, அதனால மாடு போல் உழைத்தல்னு சொல்லி ஒரு சொல் வந்து வழக்கில் வந்துச்சு. காலை விடலை என்னும் பெயர்கள் உவமையாகு பெயராக மறவர்க்கும் குறும்பரசர்க்கும் வழங்கி வந்தன. காலை விடலைன்ற பெயர் மறவர்க்கு, வீரர்க்கும் குறும்பரசருக்கும் வந்து உவமையாகு பெயராக வந்துச்சாமா. ஓகேவா? இடையூற்றை பொருட்படுத்தாமல் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறவோன் பகடென புகழப்பட்டான். இடையூரை வந்து பொருட்படுத்தாமல் எடுத்த காரியத்தை முடிக்கிறவன பகடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? திருக்குறளில் ஒரு குறளில் அது பகடு இருக்குது. மடுத்தவாயெல்லாம் பகடன்னானுற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து. மடுத்தவாயெல்லாம் பகடன்னானுற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து. இளைஞரின் வலிமையை அறிவதற்கு ஏறு தழுவுதல், அதாவது கொள்ளேற்றை பிடித்து நிறுத்தல், ஏறு தழுவுதல். அளவையை அது வந்து இளைஞரோட வலிமையை இது பண்ணுறதுக்கு அளவையாக ஏறு தழுவுதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முல்லை நிலத்தில் உள்ள ஆயரும் ஏறு தழுவின இளைஞருக்கே பெண் கொடுத்து வந்தனர். முல்லை நிலத்தில் இருக்கிற ஆயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறு தழுவின இளைஞருக்கு தான் வந்து அவங்களோட பொண்ணை கொடுப்பாங்களாமா. ஓகேவா? ஆவின் வாழையும் பசுவின் வாழையும் ஆவின் வாழையும் எருதின் வாழையும் பற்றி ஆழமான ஆற்றை கடந்திருக்கிறாங்க. எருது ஊர்தியாக உதவி பொதியுஞ்சுமந்தது, இன்றும் வண்டி இழுக்கின்றது. ஓகேவா? ஆவும் ஆவேருமாகிய பசும் காளையும் இரண்டும் மக்கட்கு பயன்படுவதேனும் அவற்றுள் ஆவே அமைதியுடையதும் அமுதளித்தலும் இருபார் கன்றினத்தலும் சிறப்பாக போற்றப்படுகிறது. வந்து பசு வந்து அமைதியாக இருக்கிறதுனாலையும், அமுது அதாவது நமக்கு பால் கொடுக்கறதுனாலையும், இருப்பார் பசு காளை ரெண்டையுமே ஈன்று பெற்று தர்றதுனாலையும் இது வந்து போற்றப்படுது ரொம்ப சிறப்பாக பசு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தார் பசு போல பாய்ந்தார் புலி போல என்பது பழமொழி. ஓகேவா? ஆவுக்கு வாயுரை 32 கொடைகளுள் ஒன்றாக கொல்லப்பட்டது. ஆவுக்கு வந்து 32 வாயுரை வந்து 32 இருக்கு இல்லையா, அது வந்து 32 கொடைகளுள் ஒன்றாக கொல்லப்பட்டது. இழுக்கும் பொருளும் ஆவின் வாய்ப்பாட்டால் ஆக்கமாம் என்னும் கருத்தில் பாழாய் போகிறது பசுவின் வாயிலே என்னும் பழமொழி எழுந்தது. தான் உண்டதை மீட்டும் தன் வாய் கொணர்ந்து அசையிட்டு செரிக்கச் செய்வது பற்றி ஆவானது தலைமாணாக்கருக்கு உவமையாக கூறப்பட்டது. ஓகேவா? வந்து தலைமாணாக்கருக்கு உவமையாக கூறப்பட்டது. ஆவின் தினவு தீர்த்தற் பொருட்டு ஆவுறிஞ்சி என்றும் ஆதியிண்டு குற்றி என்னும் சொல்லப்பட்ட தறிகள் ஊர்தோறும் நட்டப்பட்டிருந்தன. மக்களால் வாழ்த்தப்படும் பொருள்களுள் ஆவும் ஒன்றாயிற்று. அருமுறை வாழ்த்து என்னும் தொல்காப்பிய பகுதியுரையில் முனிவரும் பார்ப்பாரும் மழையும் முடியுடை வேந்தரும் உலகும் என்னும் அருவரை வாழ்த்தல் என்று உரைத்தனர் நச்சினார்க்கினியர். ஓகேவா? மக்கள் நல்வாழ்விற்கு ஆவும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்தே அதை வாழ்த்தினர் தமிழர். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்றார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கள் வந்து மக்களைப் போல் மட்டுமின்றி அவரினும் மேலாக தூய்மை அல்லது தெய்வத்தன்மையுடையது கருதப்படுகிறது. ஒரு நாட்டில் உள்ள ஆணிரை
கள்வரால் அல்லது பகைவராற் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவும் பேரிழப்பாகவும் கருதப்பட்டு கடும் போருக்குக் காரணமாயிற்று. ஆண்மடி அறுத்தல் மாபெரும் குற்றமாயிற்று. ஆக்கொலையோ சொல்ல வேண்டியதில்லை. தீயன செய்யாத செங்கோன் மன்னரும் வேற்று நாட்டைக் கொள்ளக் கருதின் அந்நாட்டு ஆணிரை தன் மறவர் வாயிலாய்க் கவர்ந்தோம்பினர். சிலர் ஆவிற்குக் கோயிலெடுத்தும் வழிபட்டனர். இது பகுத்தறிவிழந்த காலத்தில் நிகழ்ந்தது. ஆவிற்கு அதாவது ஆனா பசு, பசுவிற்கு கோவென்றும் பெயர். ஓகேவா, கோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முல்லை நிலத்தார்க்கு அல்லது இடையருக்கு. ஓகேவா, ஆ என்னும் பெயர் நின்ற ஆயர் என பெயர் பெற்றது. ஆ அப்படின்ற பெயர்லேருந்து உங்களுக்கு ஆயர் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது. கோ அப்படின்னா பசு. ஓகேவா, பிங்களம். எருது இலக்கண விளக்கம். ஓகேவா, எருது அப்படின்றது இலக்கண விளக்கம். கோ என்னும் சொல் வடமொழியில் இருப்பதால் அது வட சொல்லாகி விடாது. கோ அப்படின்ற சொல் வடமொழியில் இருக்கிறதுனால அது வட சொல்லாகி விடாது. நூற்றுக்கணக்கான தூய தென் சொற்கள் மேலையாரிய மொழிகளினும் சென்று வழங்குகின்றன. அதாவது நூற்றுக்கணக்கான தூய தென் சொற்கள் மேலையாரிய மொழிகளினும் சென்று வழங்குகின்றன. தா என்னும் வினைச்சொல் தனித்தமிழ்ச் சொல் என்பது உலக வழக்காலும் தாவென் கிளவி ஒப்பென் கூற்றே என்னும் தொல்காப்பிய நூற்பாவிலும் அறியப்படும். ஓகேவா, தா அப்படின்ற வினைச்சொல் தனித்தமிழ்ச் சொல் அப்படின்ற உலக வழக்காலும் அப்படின்றது உலக வழக்காலும் தாவென் கிளவி ஒப்போன் கூற்றே அப்படின்ற தொல்காப்பிய நூற்பாவிலும் அறியப்படும். ஆயினும் அதன் தொழிற்பெயரான தானம் அப்படின்றது வடமொழி சொல். தான்றது எவ்வளோதான் சுத்தமான தமிழ் பெயராக இருந்தால் கூட அதோட தொழிற்பெயரான தானம் அப்படின்றது வடமொழி சொல். ஓகேவா, வடமொழி சென்று வழங்கி வட சொல்லாக கருதப்படுகின்றது. தா என்னும் வினை இந்தியில் தேவ் என்றும் லத்தீனில் தோ என்றும் வழங்கப்படுகிறது. தா அப்படின்ற வினை இந்தியில் தேவ்னு சொல்கிறாங்க, லத்தீனில் தோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கோ ப்ளஸ் அன் கோவன் இடையன். ஓகேவா, கோவனிரை மீட்டனன் சீவக சிந்தாமணியில் இருக்குது. கோவனிரை மீட்டனன், கோ ப்ளஸ் அன் கோவன் இடையன். கோவன் என்னும் பெயர் கோன் என்று குறுகும். கோவன்றது கோன்னு குறுகும். அதன் மேல் ஆண் விகுதி பெற்று கோனான் என நிற்கும். கோனார் என்னும் பெயர் குடிப்பெயராய் தொன்று தொட்டு தமிழகத்தில் வழங்குகிறது. கோனார் என்னும் பெயர் குடிப்பெயராய் தொன்று தொட்டு தமிழகத்தில் கோவன். ஓகேவா, கோவன் அப்படின்ற ஆயன் பெயரே திரியாதும் கோன் கோ என தொக்கும் ஈறு கெட்டும் அரசனை குறிக்கிறது. குடிகள் ஆக்கலும் அரசன் ஆயினும் போல்வர் என்னும் கருத்தில் அரசன் கோவன் எனப்பட்டான். கோவன் = அரசன். கோவனும் மக்களும் சீவக சிந்தாமணியில் இருக்குது. கோவனும் மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கோவனும் மக்களும்னு எதில் இருக்குது? சீவக சிந்தாமணியில் இருக்குது. அரசன் கையிலுள்ளும் செங்கோலும் அவன் ஆயன் போன்றவன் என்னும் கருத்தை வலியுறுத்தும். அரசன் கையில் இருக்கிற செங்கோலும் கூட அவன் ஆயன் போன்றவன், ஆடு மேய்க்கிறவங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்துவரின் சமய ஆசிரியர் ஆங்கிலத்தில் மேய்ப்பர் ஷெப்பர்ட் என்று அழைக்கப்பட்டதும் இக்கருத்து பற்றியே. கடவுள் அனைத்துலகுக்கும் அரசனானதாலும் ஆயன் ஆணிரையை காப்பது போல் அவர் மக்களை காத்து வருவதனாலும் அவரும் கோவன் எனப்பட்டார். கோவன் அப்படின்னா சிவன். அகநானூரில் நித்தில கோவையில் இருக்குது. கோவன் அப்படின்னா சிவன்னு சொல்லிட்டு அகநானூரில் நித்தில கோவையில் இருக்குது. பசு என்னும் வடசொல் கொள்கை நூலில் மக்களை அல்லது உயிர்களை குறிப்பது கவனிக்கத்தக்கது. ஆமா என்னும் தமிழ்ச்சொல் காட்டுப்பசுவை குறிக்கும். ஆ என்னும் பெயர் நகரசாரியை பெறின் ஆமா என்பது ஆன்மா என்றாகும். ஆணாகிய மா என்பது இதன் பொருள். ஆணாகிய மா என்பது இச்சொல்லே வடமொழியில் ஆத்மா என்றாகும். இதுவே வடமொழியில் ஆத்மா என்றாகும். ஆன்மா என்னும் சொல் உயிரையும் ஆத்மா என்னும் வடசொல் உடம்பையும் சிறப்பாய் குறித்தலை நோக்குக. கோ என்னும் குறைச்சொல் அரசனையும் தந்தையையும் குறிக்கும். நின்கோ வரினும் மங்கே கலித்தொகையில் இருக்கு என்னுமிடத்தில் தந்தையை குறிக்கிறது. இனி ஆணிலை உலகம் என்று
மேலுலகத்தின் ஒரு பகுதி பெயர் பெற்றது ஆநிலை உலகம் என்று மேலுலகத்தின் ஒரு பகுதி பெயர் பெற்றது. காமதேனு என்னும் கற்பித ஆபற்றியோ கண்ணன் பற்றியோ வேறு காரணம் பற்றியோ அறிகிலம். இதுகாறும் கூறியவற்றால் தமிழர்க்கு ஆவோடு தொன்று தொட்டு தொடர்புண்டென்றும் ஆவென்னும் பெயர் போன்றே கோவென்னும் பெயரும் தனித் தமிழ்ச்சொல்லென்றும் வடமொழியிலிருப்பவையெல்லாம் வடசொல் அல்ல என்றும் ஆரியஞ்சென்று வழங்கும் தமிழ்ச்சொல் பலப்பலவென்றும் ஆவின் அருமை பெருமை தமிழர் சொல்வனேயறிந்து அதற்குத் தக அதனைப் போற்றி வந்தனரென்றும் மக்கள் ஆக்களாகவும் அரசனும் கடவுளும் ஆயராகவும் கருதப்பட்டனரென்றும் இக்கருத்தே உயிர்கள் ஆனமாவென்று தென்மொழியிலும் பசுவென்று வடமொழியிலும் குறிக்கப் பெற்றமைக்குக் காரணமென்றும் தெரிந்து கொள்க. ஓகேவா? இதோட அவ்வளோதான். புக்கில் இருக்கிற தேவநேயர் பற்றின பவர் பற்றின செயல்கள் அவ்வளோதான். ஓகேவா? பாய்.